Problem number 31. Rupees 2500 13% ஆண்டு வட்டி வீதம் வைப்பு நிதியாக செலுத்தினார் டெபாசிட் பண்ணால் 146 days கிடைக்கும் தொகை என்ன? அப்போ நமக்கு 146 நாள் நீங்கள் டெபாசிட் பண்ணீங்கன்னா 13% இன்ட்ரெஸ்ட்டில் 2500 ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ பி அதாவது அசல் வந்து 2500 ரூபா, ருபீஸ் 2500. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் 13%. ஓகே, நம்பர் ஆஃப் இயர் வந்து 146 days. 146 daysனால் அதை நம்ம வந்து இயராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 146 divided by 365, that is equal to 2/5. 2/5 years. இதுதான் வந்து n. Now we can easily calculate what is the simple interest. நமக்கு மூணு தெரியும், அசல் தெரியும், வட்டி தெரியும், இயர் தெரியும். Simple interest is equal to PRN by 100. ஸோ P வந்து 2500, n வந்து 2/5, rate of interest 13 divided by 100. So simple interest is equal to 2500 into 2 into 13 divided by 500. So இது ரெண்டுத்தையும் அடிச்சிங்கன்னா ஸோ 25 into 26 divided by 5 அடிச்சிங்கன்னா 5. ஸோ rupees 30. ஸோ 130 rupees. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 130 ரூபா. ஸோ தேர்ஃபோர் த மெச்சூரிட்டி வேல்யூ ஏ அதாவது முதிர்ச்சி தொகை அது வந்து என்னவ தட் இஸ் பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் 2500 ரூபா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 130 ரூபா. ஸோ கிடைக்கக்கூடிய தொகை ருபீஸ் 2630 ரூபா. திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளோன்னா 2630 ரூபா. ப்ராப்ளம் நம்பர் 32. ஒரு குறிப்பிட்ட தொகையை 6% வட்டி விகிதத்தில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%. ஓகே, இதற்கு 3 ஆண்டுகளில் ரூபாய் 6372 ஆகிறது. அதாவது மெச்சூரிட்டி வேல்யூ வந்து 6372 அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் P? தட் இஸ் த கொஸ்டின். இதான் இந்த கொஸ்டின். ஸோ மெச்சூரிட்டி வேல்யூ A இஸ் ஈக்குவல் டு P ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். Pங்கிறது அசல், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வட்டி, இது வந்து முதிர்ச்சி தொகை. ஓகே, அப்போ இது நமக்கு தெரியும். ஸோ 6372 மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் that is equal to P. இதான் வந்து பிரின்சிபல், அதாவது நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PRN divided by 100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு P தெரியாது, R வந்து 6% கொடுத்துருக்காங்க, N வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 divided by 100. ஓகே, therefore 18P by 100. So this is 9/50P. Okay, this is the simple interest. இதான் வந்து இதனுடைய simple interest. This is 9/50. இந்த simple interest இவ்வளவுதான். ஓகே, இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த simple interest இதை இங்கே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். That is 6372 minus 9P by 50 is equal to P. So 6372 is equal to P plus 9P by 50. So இதை simplify பண்ணீங்கன்னா 50. This is 50P plus 9P, 6372 rupees. So 6372
is equal to 59P divided by 50. So P is equal to 6372 into 50 by 59. P is equal to rupees 5400. calculate பண்ணுங்க. P ஓட வேல்யூ வந்து 5400 வரும். The principal is 5400. So this way you have to work out this problem. Problem number 33. ஒரு குறிப்பிட்ட தொகையை 7.5% வட்டி விகிதத்தில் 4 ஆண்டுகள் வைப்பு நிதியாக டெபாசிட் செஞ்சா அதனுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் rupees 300. எனில் அதனுடைய அசல் என்ன? What is the value of P? Very simple question. So first thing, so the rate of interest is given. Rate of interest is equal to 7.5% and n is equal to 4 and simple interest is equal to 300. Okay. So 3 values are given. So we can easily calculate. Simple interest is equal to PRN divided by 100. Here this is 300. 300 is equal to P into 7.5 into N 4 divided by 100. So 300 into 100 divided by 7.5 into 4, that is equal to P. You simplify, P is equal to rupees 1000. So the principal amount is asal. அதனுடைய அசல் வந்து ரூபாய் 1000. அசல் வந்து 1000 ரூபாய். ஸோ 4 வருஷம் 7.5% இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்தீங்கன்னா 300 rupees கிடைக்கும். பிரின்சிபல் வந்து 1000 rupees. அசல் வந்து 1000 rupees. ப்ராப்ளம் நம்பர் 34. 10 ஆண்டுகளுக்கு பிறகு நந்தினிக்கு தேவை rupees 5 lakhs, 5 லட்ச ரூபாய் வேணும். வங்கி கொடுக்கும் வட்டி தொகை 6% எனில் நந்தினி எவ்வளவு தொகையை அசலாக செலுத்த வேண்டும்? How much amount he has to deposit? எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணணுங்கிறது தான் கொஸ்டின். இப்போ 10 ஆண்டுகளுக்கு பிறகு, ஸோ n is equal to 10. அப்போ A is equal to 5 lakhs. A is equal to 5 lakhs. Rate of interest வந்து 6%. ஓகே, அப்படின்னா P எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத கொஸ்டின். இப்போ accumulated value, அதாவது முதிர்ச்சி தொகை is equal to P plus simple interest. ஓகே, இப்போ நமக்கு P வேணும். therefore this is 5 lakhs. A வந்து 5 lakhs minus simple interest, that is equal to P. Okay, so simple interest is equal to PRN divided by 100. Okay, what is P? P தெரியாது. R எவ்வளவு? 6%. N வந்து 10 வருஷம். So divided by 100. So இதை போட்டிங்கன்னா 10. So simple interest is equal to P6 divided by 10. Okay, இப்போ 5 lakhs is minus 6P or P6 divided by 10 is equal to P. Therefore 5 lakhs is equal to P plus 6P by 10. Okay, simplified. This is 10. So 10P plus 6P, that is equal to 5 lakhs. Okay, 5 lakhs. 16P by 10 is equal to 5 lakhs. So P is equal to 5 lakhs into 10 divided by 16. இதான் வந்து P. ஸோ இப்போ P கால்குலேட் பண்ணிங்கன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணால் அவ்வளோ கிடைக்கும். 3,12,500 rupees. ஸோ P வந்து 3,12,500
500. So principal வந்து Nandini has to pay. The principal is 12,500 to get 5 lakhs after 10 years at a rate of interest of 6%. 6% வட்டியில 10 வருஷத்துக்கு பிறகு 5 லட்சம் ரூபாய் வேணும்னா நந்தினி செலுத்த வேண்டிய தொகை அசல் 3,12,500 ரூபா. Problem number 35. Rupees 2,000 ஆனது 5% வட்டியில் முதலீடு செய்யப்படுகிறது. 2,000 ரூபாய் 5% வட்டியில் முதலீடு செய்யணும். ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வட்டியானது அசலோடு சேர்க்கப்படுகிறது. ஸோ 10 வருஷத்துக்கு பிறகு அசலோடு சேர்த்துருவோம். எனில் அந்த தொகை எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 4,000 மாறும்? இதான் கொஸ்டின். Here P is equal to rupees 2,000. Okay. Rate of interest R is equal to 5%. N is equal to 10. So simple interest is equal to P 2,000 into R into N divided by 100. So இது அடிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு rupees 1,000. ஸோ 1,000 ரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1,000 ரூபா வருது. ஓகே, இப்போ இந்த 1,000 ரூபாயை 10 இயர்ஸ் கழிச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? அசலோட சேர்த்துறோம். P plus simple interest after 10 years. ஓகே, 10 வருஷம் 10 வருஷம் முடிஞ்ச உடனே அப்போ 2,000 ப்ளஸ் ஒரு 1,000 தட் இஸ் ஈக்குவல் டு 3,000 ரூபா. rupees 3,000 இருந்துச்சு. இதான் வந்து வந்துச்சு. இப்போ வந்து நமக்கு 4,000 ரூபா வரும். 4,000 ரூபா வரணும்னா 10 வருஷம் கழிச்சு அப்போ இந்த அமௌண்ட்டு 4,000. ஓகே, 10 இயர்ஸ் கழிச்சு இது வந்து 3,000. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் அதாவது டிஃபரன்ஸ் வந்து 1,000 rupees. இப்போ வந்து இது வந்து அக்குமுலேட்டட் அமௌண்ட்டு, இது பிரின்சிபலு, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு முதிர்ச்சி தொகை மைனஸ் அசல் போட்டிங்கன்னா 1,000 ரூபா. இப்போ இந்த 1,000 ரூபாய்க்கு 1,000 ரூபா கிடைக்குது அப்படின்னா எத்தனை வருஷத்தில் கிடைக்கும்? அப்படி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் சேம் தான். ஓகே, ஸோ 1,000 இஸ் ஈக்குவல் டு பி எவ்வளவு? 3,000 இன்ட்டு 3,000 இன்ட்டு ஆர் 5, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 10 டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கணும் n டிவைடட் பை 100. ஓகே, அது அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 150 this is 1,000 into n வரும். ஸோ n is equal to 1,000 divided by 150. இது அடிச்சிங்கன்னா ஸோ this is 20/3. ஸோ n is equal to 2/3. ஓகே, ஸோ என்னோட வேல்யூ வந்து 20/3 இருக்கும். எப்படி 4 ஆன்சர் கொடுப்பாங்க, 4 கொடுப்பாங்க இல்லையா? அதில் எது ஒன்றா இருக்கலாம். n வந்து 62/3 இவ்வளோ இருக்கும். இந்த வருஷத்தில் தான் இந்த பீரியடில் ரூபாய் வந்து 4,000 மாறும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% இருக்கும். திஸ் வே யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் திஸ் ப்ராப்ளத்தை ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டீட்டெயில் இது வந்து டிக் அடிக்கிற கொஸ்டின் தானே அப்படின்னு அப்படின்னா எலாபரேட்டாக போடுறேன். நீங்கள் மனக்கணக்கு மாதிரியே போட்டுடலாம் இல்லையா? அப்போ கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்தா தான் ஈஸியாக இருக்காங்க. நான் அப்படி கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.